காரியம் நடப்புறதுக்கு முன்னுமே நீங்கள் அவர் இந்த ஆலோசனைக்கு அவருக்கு மகிமை செலுத்திடணும். நீங்கள் இந்த ஆலோசனைக்கு அவருக்கு என்ன செய்ய சோத்திரத்தை ஏறெடுத்துறணும். நீங்கள் இந்த மாதிரி செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி நடத்த போகிறீங்க, இந்த மாதிரி தேவைகள் சந்திக்க போது இப்படிப்பட்ட ஆலோசனை எனக்கு கொடுத்து என்னை கடைசியில் மகிமையில் உயர்வில் அற்புதத்தில் அதிசயத்தில் நிறுத்த போகிறீங்க, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் அப்படிங்கன்னா கர்த்தர் அந்த ஆலோசனையை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் அந்த ஆலோசனை நடத்துவார். ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், ஆலோசனைக்கு மகிமை செலுத்தணும், ஆலோசனைக்கு நன்றி சொல்லணும். ஆலோசனைக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நீங்கள் துதிக்கணும். இங்கே இருங்க, ஜெபம் என்பது வேறு, ஆலோசனை என்பது வேறு. ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு, ஆனால் அது அந்த அந்த காரியம் உன் கையில் வந்துருச்சு. ஆண்டவரே நான் ஒரு வீடு கட்டணும், ஜெபிக்கிறீங்க. வீடு கட்டுவதுக்குண்டான சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ வீடு கட்டுவதுக்குண்டான பணம் வந்துருச்சு, வீடு கட்டுவதுக்கான பணம் வந்துருச்சு. அந்த பணத்தை வச்சு வீடு கட்டும்போது அந்த வீடு கட்டுறவன் சீட்டிங் போடலாம், நீ கான்ட்ராக்டும் விடலாம், கொத்தனார் கான்ட்ராக்டும் விடலாம், அல்லது நீ ஆளை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில் உன் பணம் விரையாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீ வாங்குகிற சிமெண்ட் சுண்ணாம்பு சல்லி கிள்ளி அதில் கலப்படம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதில் கம்சம் வைக்க சான்ஸ் இருக்குது, அதில் பல காரியங்கள் இருக்குது. ஆனால் அதில் வீடு கட்ட பணம் வந்தாலும் ஆண்டவரே இது நான் நின்று கட்டவா, கொத்தனார் காண்ட்ரி விடவா, அல்லது மொத்த காண்ட்ரி விடவா, எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க. கேளுங்களேன், கவனம் 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 கவனம், ரொம்ப கவனம். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆலோசனை வேணும், எதுக்குமே ஆலோசனை வேணும். ஆலோசனை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் ரொம்ப கவனம். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆலோசனை கர்த்தர். எந்த ஒரு காரியம் வந்தாலும் உங்களுக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனை இல்லைன்னா ஒன்றும் செய்யவே முடியாது. பார்த்துக்கொள்ளுங்க. ஆலோசனை இல்லாத இடம் என்ன செய்யும்? சீர்கட்டு விடும். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனைக்குன்னே துதி சூத்திரத்தை ஏறிடுங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது.